ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை, அதுக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேணும். அம்மையார் ஜெயலலிதா நிறைவேற்றின தீர்மானத்தை நிறைவேற்ற உங்களுக்கு யார் தடுத்தா? எது தடுக்குது? பதில் சொல்லுங்க எனக்கு. ஒரு இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை நடத்துங்க, ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஒரு பக்கம் பேப்பர் உங்களுக்கு செலவாக போது மோடி அரசுக்கு அனுப்பி வைங்க. ஏன் அதை செய்ய மறுக்கிறீங்க? யாருக்கு பயப்படுறீங்க? பதில் சொல்லுங்க. சட்டமன்றத்தில் 5 வருஷம் கேட்டேன், பதில் சொல்லல. இன்னைக்கு உங்க கூட்டணில இருந்து வெளியேறியும் கேட்கறேன், பதில் சொல்லுங்க. அன்றைக்கும் கேட்பேன், இன்றைக்கும் கேட்பேன், நாளைக்கும் கேட்பேன். அதான் வேல்முருகன். பதவிக்கானவன் அல்ல, சீட்டுக்கானவன் அல்ல, நோட்டுக்கானவன் அல்ல. ஒன்னே என் சொந்த சாதியை சேர்ந்த ஒரு பசங்க ஒரு சில பேர் போடுறான், திமுக வேல்முருகனுக்கு பல கோடியை கொடுத்து வன்னியர்கள் ஓட்டை பிரிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். இந்த அபத்தங்கள் நடக்கும், அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. இந்த அவதூறுகள் நடக்கும், அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. நான் இந்த மண்ணையும் மக்களையும் மொழியும் இனத்தையும் நேசிக்கக்கூடிய ஒருவன். என்னை முழுவதுமாக அறிந்த மூத்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மூத்த அரசியல் தலைவர்களுக்கும் தெரியும். என்னுடைய சட்டமன்ற உரையை 5 ஆண்டு காலம் உன்னிப்பாக கவனித்த எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களாகிய உங்களுக்கும் தெரியும். அதனால என்னுடைய கோரிக்கை, என் மக்களுக்கான கோரிக்கை தான் பிரதானம். அதை முன்னோக்கி தான் நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன். அதற்கு கூட எனக்கு ஒரு சரியான பதில் கிடைக்காத பட்சத்தில் எங்கள் கட்சி ஒட்டுமொத்தமாக எடுத்த முடிவை எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அறிவித்திருக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.